ஒரு காலத்தில் அரசு வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் கலையாக இருந்தது சுருக்கெழுத்து பயிற்சி. ஆனால் இந்த இன்டர்நெட் யுகத்தில் கணிப்பொறியின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் சுருக்கெழுத்து கலை மெல்ல மெல்ல வழக்கொழிந்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தொழில் படிப்பு படித்தவர்கள் கூட அரசு வேலையில் சேர்வதில் ஆர்வம் காட்டி போட்டித் தேர்வுகளுக்காக முழுவீச்சில் தயாராகும் சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அந்த தேர்வுகளுக்காக பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிலும் இளைஞர்கள் சுருக்கெழுத்து தட்டச்சு பயிற்சியில் சேர ஆர்வமில்லாமல் உள்ளனர். ஒரு காலத்தில் தட்டச்சு பயிற்சியும் சுருக்கெழுத்து பயிற்சியையும் ஆயிரக்கணக்கானோர் பயின்று வந்தனர். இந்த சுருக்கெழுத்து பயிற்சியை முழுமையாக முடித்த பலரும் இன்று அரசு பணிகளில் உள்ளனர். இந்த ஆர்வம் ஒரு கட்டத்தில் குறைந்து சுருக்கெழுத்து என்றால் என்னவென்று கேட்கும் அளவிற்கு ஆகிவிட்டதாக அத்துறையில் உள்ளவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இன்றைய நிலவரப்படி மத்திய அரசில் 35,000 பணியிடங்களும் தமிழக அரசில் பல ஆயிரம் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. சுமார் 6 மாதம் வரை முழுமையாக சுருக்கெழுத்து பயிற்சியை முடித்து தேர்ச்சி பெற்றுவிட்டால் அரசு பணி கிடைப்பது உறுதி என்கிறார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சுருக்கெழுத்து ஆசிரியர் அழகன். நல்ல ஆசிரியர்கள் அணுகினால் 2 மாதங்களுக்குள் அதை கற்றுக்கொண்டு விடலாம். 6 மாதங்களுக்குள் முதல் தேர்வையும் அடுத்த 6 மாதங்களுக்குள் 2வது தேர்வையும் முடித்து விட்டாலே கண்டிப்பாக அவர்கள் தமிழக அரசிலும் மத்திய அரசிலும் வேலை பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சொல் அல்லது சொல் தொடரை ஒரு சுருக்கமான குறியீட்டின் மூலம் உணர்த்துவது சுருக்கெழுத்து பயிற்சி. விரைவாக பேசும்போதும் உரையாற்றும் போதும் சுருக்கெழுத்தில் குறிப்பெடுத்துக் கொண்டு பின்னர் அதை விரிவாக தட்டச்சில் அடிப்பது நேர்முக உதவியாளர் பணிக்கு தேவையான தகுதிகளில் ஒன்றாகும். படிப்பை முடித்த காலத்தில் சுருக்கெழுத்து பயிற்சி பெற்றிருந்தால் தமக்கு முன்பே வேலை கிடைத்திருக்கும் என்கிறார் தற்போது சுருக்கெழுத்து பயிற்சி பெற்று வரும் பாரதி. இளம்பெண்கள் இதை கற்றுக்கொண்டால் பொது அறிவும் திறமையும் வளரும் என்கிறார் இவர். வில்லேஜ் சைடு இது, அதனால ஷார்ட் ஹேண்ட் பற்றிலாம் அங்கே அவ்வளோவா தெரியாது. ஆனால் நாங்கள் டைப் ரைட்டிங் போத் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 இயர்ஸ் எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்போவே ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கிட்டு இருந்தால் இப்போது மேபி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்திருக்கலாம். பெண்களுக்கு அரசு பணியில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளதால் சுருக்கெழுத்து பயிற்சி பெறும் பெண்கள் அரசு பணியில் சேர்வது உறுதி என்கிறார் விஷ்ணு பிரியா. ஒரு பேப்பர் ஆகட்டும், ஒரு நியூஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே பொதுவாக நம்ம எழுதணும்னு நமக்கு தோணும். நம்ம அந்த 7 நிமிஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறதுக்காக எல்லா விஷயங்களும் எழுதி நம்ம பயில ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அதனால் பெண்களுக்கு முக்கியமாக இந்த சுருக்கெழுத்துன்றது ரொம்ப அவசியமாக தான் இருக்கும். ஏன்னா 30% அரசாங்க வேலையும் இதில் இருக்குது. ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயமும் கூட. பொது அறிவு அதிகமாக வளரும் இதை கற்றுக்கிறதுக்கு மூலயமா. சுருக்கெழுத்து பயிற்சி பெற்றவர்கள் பெரும்பாலும் அரசு வேலைகளில் இருப்பதால் இக்கலையை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் மிக மிக குறைவு. அழிந்து கொண்டே வரும் இந்த கலையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கவாவது சுருக்கெழுத்து பயிற்சி பெற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்பதே இந்த துறை சார்ந்தவர்களின் விருப்பமாகவும் உள்ளது. கார்த்திகேயன், நியூஸ் 7 தமிழ், காஞ்சிபுரம்.